ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் நவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த நவுனோட டைப்ஸுக்கு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் காம்பவுண்ட் நவுன்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. காம்பவுண்ட் நவுன்னா ரெண்டு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வேர்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து சொன்னால் அதுதான் காம்பவுண்ட் நவுன். இந்த காம்பவுண்ட் நவுனையே 3 விதமாக எழுதலாம். ஒன்று சிங்கிள் வேர்ட். ஸோ நான் சிங்கிள் வேர்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கட். ஸோ இந்த இடத்துல நான் ஹேர் கட் அப்படின்னு நான் சொல்லும் போது அதை ஒரு சிங்கிள் வேர்டாக தான் சொல்லுவேன். பட் அதுவும் ஒரு காம்பவுண்ட் நவுன் தான். செகண்ட் விதமாக எழுதுறது என்னன்னா 2 வேர்ட்ஸாக எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம ஐஸ்கிரீமை நம்ம ஜாயின் பண்ணி எழுத மாட்டோம் மோஸ்ட்டாக. ஸோ ஐஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு க்ரீம் அப்படிங்கிறது 2 வேர்ட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 வேர்டுமே ஒரே ஒரு ஐட்டம் தான் குறிக்குது. ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதினாலும் அது ஐஸ்கிரீமை தான் குறிக்கும். ஸோ இது செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். தேர்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் வச்சு பிரித்து எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் இன் லா. ஸோ நம்ம பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம ஒன்றா எழுத மாட்டோம் அண்ட் அதுக்கு ஸ்பேஸ் விட்டும் எழுத மாட்டோம். பட் ஹைஃபனால செப்பரேட் பண்ணி பிரதர் இன் லா அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி எழுதும் போதும் அதுவும் நம்ம ஒரு காம்பவுண்ட் நவுனுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் 3 ways ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் வேர்டாக எழுதுறது, செகண்ட் 2 வேர்டாக எழுதுறது, தேர்ட் ஹைஃபன் வச்சு செப்பரேட் பண்ணி எழுதுறது. இப்போ நம்ம காம்பவுண்ட் நவுன்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் நவுன் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒன்று நவுன் பிளஸ் நவுன் அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். நான் நவுன் பிளஸ் நவுன் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா ஸோ நவுன்ல எந்த நவுன் வேணா எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ பெட் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான், ரூம் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஸோ 2 நவுனும் ஜாயின் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு காம்பவுண்ட் நவுனா கிடைக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள். ஸோ மோட்டார் சைக்கிள். ஸோ அதே நவுன் பிளஸ் நவுன் எனக்கு ஒரு காம்பவுண்ட் நவுன் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நவுன் பிளஸ் நவுன் நான் சொன்னேன். இப்போ நவுன் கூட ஒரு வேர்பை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிங்கிள் வேர்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், ஹேர் கட். ஸோ ஹேர் அப்படிங்கிறது ஒரு நவுன், கட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஸோ அது நம்ம வேர்ப் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ஹேர் கட் அப்படிங்கிறது நவுன் பிளஸ் வேர்ப்குள்ளே வரும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால். ஸோ ரெயின் அப்படிங்கிறது நவுன், ஸோ ஃபால் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ட், அது வேர்ப் கேட்டகரியில வரும். ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நவுன் பிளஸ் வேர்ப்குள்ள வரும். இது செகண்ட். இப்போ தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா வேர்ப் பிளஸ் நவுன் பார்க்க போறோம். ஸோ நவுன் பிளஸ் வேர்ப் பார்த்தாச்சு. இப்போ வேர்ப் பிளஸ் நவுன் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ப் அப்படிங்கறதுனால இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து நவுன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின். ஸோ இந்த வாஷிங் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ட். அடுத்து மிஷின் சொல்றது ஒரு நவுன். ஸோ வேர்ப் பிளஸ் நவுனுக்கு வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வரும். அடுத்து எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இங்க டிரைவிங்னு சொல்றது வேர்ப், லைசன்ஸ் அப்படின்னு சொல்றது நவுன். ஸோ வேர்ப் பிளஸ் நவுன்ல டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறதும் வரும். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்தோம். நவுன் பிளஸ் நவுன் என்னன்னு பார்த்தோம், நவுன் பிளஸ் வேர்ப் பார்த்தோம், அண்ட் வேர்ப் பிளஸ் நவுன் என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபோர்த்தா பார்க்க போறது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பியூட்டிஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது நவுன், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படுத்தி சொல்றது தான் இந்த அட்ஜெக்டிவ். ஸோ அந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கிரீன் ஹவுஸ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ல கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அட்ஜெக்டிவ்ல கலர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த கிரீன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவை குறிக்கும். ஸோ ஹவுஸ் அப்படிங்கிறது நவுனை குறிக்கும். ஸோ கிரீன் ஹவுஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனுக்கான எக்ஸாம்பிள். நான் அடுத்து எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பிளாக் போர்ட். ஸோ அதே மாதிரி அட்ஜெக்டிவ்க்கு கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னனால நான் இங்கேயும் நான் கலரை வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன் பிளாக். அண்ட் நவுனுக்கு நான் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் போர்ட் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஸோ இங்கே நம்ம 4 ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் வேர்ப், வேர்ப் பிளஸ் நவுன், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஸோ இது எல்லாமே நவுன் பேஸ் பண்ணியிருந்தது அண்ட் வேர்ப் பேஸ் பண்ணியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட காம்பவுண்ட் நவுனை பார்க்கலாம். தேங்க்யூ.